இப்போ நான் வெளிப்படையாவே கேட்கிறேன், ஒரு பிரபலமான சேட்டலைட் சேனல் ஹரிகரன் நெறியாளர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு நிறைய நெறியாளர்கள், அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, அதுல ஒரு நியாயம் இருந்தது, அதையே நான் உங்ககிட்ட கேட்கலாம் தான் நினைக்கிறேன். இப்போ இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்னு இந்த உயிரிழப்புகள், மக்களை போய் நேர்ல பார்க்க முடியல, ஆறுதல் சொல்ல முடியல, நேர்ல போனாலே பிரச்சனை அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி முதல்வர் ஒருவேளை விஜய் அவர்கள் 2026 கூட முதல்வர் ஆகிறாரு, அதுக்கப்புறம் கூட ஆகிறாரு அப்படின்னா அப்ப களத்துக்கு போகணும்லண்ணா. அப்போ ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி கூட்டம் தான் வரும். அப்ப எப்படி அவர் சமாளிப்பாரு? ஒரு தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லைன்னா. அங்க ஒரு சூழ்ச்சி இருக்குது, திட்டமிட்டு ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கு ஒரு சூழ்ச்சி நடக்குன்னு அடிப்படையில் தான் அமைதியா இருக்கிறாங்க. அதிகாரம் கையில் இருக்கும்போது பொறுக்கி போய் மேல உள்ளுக்குள்ள ஆட முடியுமா? நான் கேட்கறது தான். ஆட்சி அதிகாரம் விஜய் கையில் வந்ததுக்கு பிறகு இந்த கள்ளச்சாரம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்கிறவன், பொறுக்கித்தனம் பண்ணுறவன், இங்கே உட்காந்து கனிம வளம் திடுறவன், நான் தான் சொல்லி சாதிய பெருமை பேசுகிறவன், மலத்தை கலக்கிறவன், புல்லட் ஓட்டின கையை வெட்டுறவன், படித்தா அடிக்கிறவன், கபடியில் ஜெயிச்சாக்கா அவனை வெட்டுறவன் எல்லாம் ஆட முடியுமா? ஒடிக்கிற மாட்டோம். தம்பி, நான் திரும்பவும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் களத்துக்கு வந்து நின்று அவர்கள் ஜெயிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் ஆடக்கூடிய அத்தனை பேருடைய கொட்டத்தையும் அடக்குவார். இது என்னுடைய ஸ்டேட்டு, இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு எடுத்து வச்சுங்க நீங்கள்.